ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவர்ஃபுல் லேர்னிங். இந்த வீடியோவில் நம்மளுடைய சப்போர்ட்டர் பிகாம் சிஏ ஆடிட்டர் ஆகிறதுக்கான ரோட் மேப் கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்காக தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இதுலேயே நான் உங்களுக்கு டைம் ஸ்டாம்பும் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன். ஸோ எந்தெந்த சாப்டரில் என்னென்ன சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் டைம் ஸ்டாம்ப் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். பெட்டர் ஆடியோ குவாலிட்டிக்கு ஹெட்ஃபோன்ஸ் ஒரு ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ் ஆர் மேனேஜ்மெண்ட் ஃப்ரீ கோர்சஸ் செப்பரேட் ஒரு பிளேலிஸ்ட் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஹியூமன் ரிசோர்ஸ், ஹெச்ஆர் ரிலேட்டடானது, டேலி, ஜிஎஸ்டி, அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், காமர்ஸ் இதுக்கு ரிலேட்டடாக ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்ஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக பிகாம் சக்ஸஸ் கைட், ஃப்ரீ லேர்னிங், சேலரி எப்படி இருக்குது, ஜாப் அட்வைஸ்லாம் என்னங்கிற மாதிரி மஸ்ட் ஹேவோட மென்ஷன் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். கான்டென்ட் மார்க்கெட்டிங்க்கும் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் அப்டேட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னை சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது மூலியமா உங்களால முடிஞ்சதை நீங்க சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆடிட்டர்னா என்ன, அதோட ரோல் என்னன்னு பார்த்துடலாம். மெனி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஆல்ரெடி நீங்க இந்த பேக்ரவுண்ட் பிகாம் பேக்ரவுண்ட்ல தான் இருப்பீங்க. பட் இருந்தாலுமே ஒரு ஓவர் வியூ கொடுத்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண பெட்டரா இருக்கும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல்ஸ் சொல்லலாம் ஆடிட்டரை. இதுல பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனுடைய ஃபினான்ஷியல் ரெக்கார்டை கொடுப்பாங்க. கரெக்டா இருக்கும். அதே மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்டாண்டர்ட் அண்ட் பாலிசிஸ்லாம் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஆடிட்டர் பாத்தீங்கன்னா இன்டர்னல் ஆடிட்டிங், அப்புறம் ஃபாரன்சிக் ஆடிட்டிங் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன ஜாப் ரோல்ஸ் வருதுங்கிறதையும் நான் இதே வீடியோவில் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு பேசிக்ஸ் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங் ஃபண்டமெண்டல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட்ஸ், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இந்த மாதிரிலாம். நீங்கள் ஃபினான்ஸ் ஆர் அக்கௌண்டிங் இதுக்கு ரிலேட்டடா ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்சஸ், அதாவது உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் எதிர்பார்க்குறீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அப்படி இல்லாட்டி நீங்களே நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காமிச்ச பிளேலிஸ்ட்ல போயிட்டீங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுலேருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷனோடைய பேசிக்ஸ். ஜிஎஸ்டினா என்ன இருக்குது, அப்புறம் இன்கம் டேக்ஸ் லா எப்படி இருக்குது, அப் டு டேட்டா இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் என்ன மாதிரி லா வருது, இப்போ கரண்டா என்ன ஃபாலோ ஆகிட்டு இருக்குங்கிறதெல்லாம் நீங்க அப் டு டேட்டா இருக்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸல் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். எக்ஸலுக்கான ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் பேசிக்ஸ் டு அட்வான்ஸ் லெவலும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. இதுல உங்களுக்கு அட்வான்ஸ்டு ஃபார்முலா, பியூர் டேபிள், ஃபினான்ஷியல் மாடலிங், வி லுக்அப் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா பெட்டரா இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. இதுதான் அது. அக்கௌண்டிங், இ காமர்ஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. ஃப்ரீ கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க கோர்ஸரால ஃப்ரீ கோர்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஃப்ரீ கிடையாது. நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். பட் வீடியோ லெக்சர்ஸும் நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு ஜிஎஸ்டி நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் யூடியூப்ல டியூட்டோரியல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே வரும். அப்படி இல்லாட்டி நீங்கள் சாட் ஜிபிடி ஆர் கூகுளோடைய ஜெமினை யூஸ் பண்ணிக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டாஸ்க் தெரியலனா உங்களுக்கு புரியுற மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னீங்கன்னா சூப்பராகவே உங்களுக்கு வந்துட்டு படிப்புக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதனால மறக்காம ஏஐ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல்ல டேலி ஆர் பிரைம் ஜிஎஸ்டியோட ஃப்ரீ கோர்சஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி எக்ஸலும் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸல் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்கு மட்டும் இல்லை, எந்த ஃபீல்டு எடுத்தாலுமே ஒரு பேசிக் எக்ஸல் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். ஸோ இதில் இந்த எக்ஸல் சர்டிஃபிகேட்டை நீங்கள் லிங்க்டின் அண்ட் ரெஸ்யூமேலையும் ஆட் பண்ணிக்கலாம். அப்ராக்சிமேட்லி நீங்கள் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் டெடிக்கேட்டடாக ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா மினிமம் 1 மந்த்லேருந்து 3 மந்த்ஸ்க்குள்ளே இந்த பேசிக்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபுல்லி கம்ப்ளீட்டாக ஒரு சாலிட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்கும். செகண்ட் ஒன் வந்துட்டு இன்டர்மீடியட் ஸ்கில் டெவலப்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் இந்தியா பேஸ் பண்ணி தான் நீங்கள் மோஸ்ட்லி ஆடிட்டர் இதுக்கு நீங்கள் போவீங்க. ஸோ அதனால இந்தியாவோடைய ஸ்டாண்டர்ட், ஆடிட்டிங் ஸ்டாண்டர்ட் என்னங்கிறது நீங்கள் கற்று வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ரிப்போர்ட்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னா என்ன, அதில் என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது ரிப்போர்ட்ஸ், ஒரு ஆக்ஷனபிள் இன்சைட்காக நீங்கள் வந்துட்டு ரிப்போர்ட்ஸ் எடுக்கணும். இதையும் தாண்டி நிறைய உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்டெப்ஸ் நான் இன்க்ளூட் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ஸ்டெப்ஸ் என்னங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க. நான் இந்த டாக்குமெண்ட்ல எனக்கு என்னென்ன நாலேஜ் இருக்கோ அதெல்லாம் தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதையும் தாண்டி வேற ஏதாச்சும் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல கொடுங்க. இது பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க்னு பார்க்கும்போது செபி அண்ட் ஆர்பிஐல நீங்க பார்க்கலாம். கோர்சஸ்ன்னு பார்க்கும்போது எட்எக்ஸ்ல ஃப்ரீ கோர்சஸ் வித்தவுட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கு இருக்கு ஆடிட்டிங் பேசிக்ஸ். அதே மாதிரி கான் அகாடமிலையும் ஃபினான்ஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃப்ரீ கோர்சஸ் மட்டும் இருக்கு. நீங்க வந்துட்டு ஐஎஃப்ஆர்எஸ் லேர்னிங் ஃபவுண்டேஷன்லையும் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃப்ரீ கோர்சஸ் வித்தவுட் ஃப்ரீ சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பே பண்ணி வாங்குறதா இருந்தால் அது உங்களுடைய ஓன் விஷ். நான் ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிலிட்டி மட்டும் தான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4 மந்த்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன்.
ஆல்ரெடி பிகாம் காமர்ஸ் கரியர் கைடுன்னு போட்டு ஜாப் டீட்டெயில்ஸ், சேலரி எப்படி இருக்குது, எந்த போர்ட்டல் நீங்க அப்ளை பண்ணலாம், ஹைரிங் கம்பெனிஸ் என்ன, மஸ்ட் ஹேவ் என்னென்ன இருக்கணுங்கிறத சொல்லியிருக்கேன். நீங்க இன்கேஸ் ஃப்ரெஷரா இருக்கீங்க, ஃப்ரெஷருக்கு எப்படி ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியும்னா அதுக்காகவும் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு பேசிக்கா கேட்கக்கூடிய ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெர்பல் இது எல்லா ரவுண்டும் எப்படி நீங்க சூப்பரா கிராக் பண்ணலாம், பாஸ் ஆகலாங்கிற மாதிரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். லிங்க் வேணா கமெண்ட்ல கேளுங்க. ஸ்டெப் 3 பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் ஸ்கில். இப்போ உங்களுக்கு பேசிக்ஸ், இன்டர்மீடியேட் தெரியும். அது ஒரு சர்டிஃபிகேட், ஒரு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும். ஸோ சர்டிஃபிகேஷன்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். சிஎம்ஏ, சிஏ, சிஐஏ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. குளோபலி ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் இதுக்கு இந்த சர்டிஃபிகேட்க்கு வந்துட்டு நீங்க எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். அந்த எக்ஸாம்க்கு ஒரு குறிப்பிட்ட தொகை பே பண்ற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேஷனுக்கும் அதே தான். அதனால நீங்க வந்துட்டு இது வந்துட்டு மேண்டேட்ரி, கண்டிப்பா சர்டிஃபிகேட் வைக்கணும்னு மேண்டேட்ரி கிடையாது. இருந்தா கொஞ்சம் ஒரு அடிஷனல் பெனிஃபிட்ஸ் தான். இன்கேஸ் நீங்க அதை பே பண்ணி சர்டிஃபிகேஷன் எக்ஸாம்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1க்கு 2 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு எடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் காஸ்ட் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு டிப்ளமா பண்றதா இருந்தாலும் நீங்க தாராளமா பர்சியூ பண்ணிக்கலாம். காஸ்ட் எஃபெக்டிவ் ஆன்லைன் ஆப்ஷனுக்கு வந்துட்டு என்னெல்லாம் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, அப்படி நோட் பண்ணிக்கோங்க. டைம் டியூரேஷன் பார்க்கும்போது மினிமம் 4 மேக்ஸிமம் 5 இயர்ஸ் அந்த மாதிரி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி டிப்ளமோன்னு பார்க்கும்போது எவ்வளோ மந்த்ஸ்ல நீங்க முடிக்கலாங்கிற மாதிரி இருக்கு. ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்டர்னல் ஆடிட்டிங், ஃபாரன்சிக், டாஸ்க், ரிஸ்க் அனலிஸ்ட் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஒவ்வொரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் இந்த ரோல் வந்துட்டு உங்களுக்கு வேரி ஆகும். ஸோ அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சேலரி ஃபார் ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ்க்கு 3 லேக்ஸ் மினிமம். பட் 3 லேக்ஸ்க்கு குறைவாகவும் ஹானஸ்டா பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க. லைக் 1.7 லேக், 2 லேக், 2.5 லேக்ஸ்க்கு கூட ஃப்ரெஷர்ஸை வந்துட்டு எடுக்கிறாங்க. அகைன் நீங்க சேர்ற கம்பெனி பொறுத்து தான் இது வேரி ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் வரையும் கொடுக்குறாங்க. சிஏ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு மினிமம் 7. பட் சில கம்பெனி பார்த்தீங்கன்னா சேம் 2, 3 கூட கொடுக்குறாங்க. பட் நான் இங்க கொடுத்துருக்கிற சேலரி ரேஞ்சில் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனி, ஒரு கான்ஃபிடென்ட்டான கம்பெனின்னு சொல்லுவாங்கல்ல, ஜாப் செக்யூரிட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கம்பெனி சேலரி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். இன்டர்னல் ஆடிட்டருக்கு சிஐஏ சர்டிஃபைடா இருந்தால் எவ்வளோ கொடுக்குறாங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஃப்ரெஷர்ஸோட லிஸ்ட் தான். ஃபாரன்சிக் ஆடிட்டருக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும், கான்செப்ட் தெரியணும், லா அப்டேட்டடாக இருக்கணும், ஸ்டாண்டர்ட் என்னங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். ஜாப் போர்ட்டல்னு பார்க்கும்போது லிங்க்டின், ஷைன், நௌக்கரி, இண்டீட்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். லிங்க்டின்ல ஒரு குட் ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுங்க. நாட் ஒன்லி இன் லிங்க்டின் பட் ஆல்சோ இன் ஆல் அதர் போர்ட்டல்ஸ். ஒரு ப்ரொஃபஷனல் ப்ரொஃபைல் இருக்கணும். எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். பொய்யா போடாதீங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதையவே நீங்கள் டீசெண்டாக போட்டாவே பெட்டராக இருக்கும். டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்கணும். அக்கவுண்டிங், ஆடிட்டிங் பிரின்சிபல்ல. அப்புறம் அப் டு டேட்டா இருக்கணும். இது வந்துட்டு ஆடிட்டருக்கு மட்டும் இல்ல, எந்த ஜாப் ரோல் போனாலுமே அப் டு டேட்டா இருக்கணும். இதே நீங்க டெக் ஜாப் அப்படின்னு டெக்னாலஜில அப்பப்போ என்ன வருதுங்கிறது அப் டு டேட்டா இருக்கணும். இதே இங்கே பார்க்கும்போது நீங்க வந்துட்டு இந்தியன் டாக்ஸ் லாலாம் என்னென்ன அப்டேட் ஆயிட்டு இருக்கு, என்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, காம்ப்ளைண்ட்ஸ் ரெகுலேஷன்ஸ் என்னலாங்கிறத பார்க்கணும். நெட்வொர்க்கிங் வந்துட்டு லிங்க்டின் குரூப்ஸ் இருக்கு, ஆடிட்டிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு நீங்க சர்ச் பண்ணாவே உங்களுக்கு கிடைக்கும். ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது இன்டர்ன்ஷிப் வந்துட்டு நீங்க பிக் 4ல ஆரம்பிக்கலாம். இங்க கொடுத்துருக்கிற 4 கம்பெனியுமே உங்களுக்கு பிக் 4 தான். டெலாய்ட் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி அனலிஸ்ட் ரோல்ஸ், அக்கவுண்டிங் ரோல்ஸ்க்கெல்லாம். இஒயும் ஃபேமஸ், கேபிஎம்ஜியும் ஃபேமஸ், பிடபிள்யூசி இருக்கு. ஸோ நீங்க பிக் 4 கம்பெனிஸ் வந்துட்டு நிறைய கம்பெனி உங்களுக்கு ஆன் கேம்பஸ்லேயே ஹைரிங் வராங்க. டெலாய்ட்லயுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்துட்டு நிறைய ஹையர் பண்றாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 3.8லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்கில் லெவல் பொறுத்து மினிமம் 3 ஆச்சும் கொடுக்குறாங்க. இது கொஞ்சம் வேரி ஆகும், முன்ன பின்ன வரும். சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு பார்க்கும்போது அனலிட்டிக்கல் திங், கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கணும், டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக கிராப் பண்ணிக்கணும், டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும். நெக்ஸ்ட் ஸ்டெப்னு பார்க்கும்போது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எடுக்கலாம். நீங்கள் ஃபாரன்சிக் ஆடிட்டிங் ஒரு இன்டர்நேஷனல் டாக்ஸ் கம்ப்ளைண்ட்ஸ்க்கு ஒரு ஃபிலிம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மினிமம் ஒரு 5 வருஷமாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய ஆடிட் கன்சல்டன்சிங் ஃபிலிம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டின்னு பார்க்கும்போது இன்டர்நேஷனல் ரோல்ஸ்க்குலாம் கூட நீங்கள் ஏம் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நீங்கள் குளோபலி ரெகக்னைஸ்டு சர்டிஃபிகேஷன் வச்சிருக்கணும். ஸோ நார்மலாக இருக்கிறதுக்கும் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதெல்லாம் பர்சியூ பண்ணிக்கலாம். இதே மாதிரி வேறு ஏதாச்சும் ஒரு கரியருக்கு ரோட் மேப் வேணும், இல்லை ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வேணும்னா கமெண்ட்ல கேளுங்க.